So for class 9 set language பார்த்துட்ருக்கோம். exercise 1.1. இங்கே example 1.2 write the set of letters of the following words in roster form. ஸோ ஏற்கனவே சொன்னால் roster formனா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் in between we put commas. We are listing the element. So assessment. So A, yes, one time only you are writing because letters should not be repeated in a set. Repeat பண்ணி எழுதக்கூடாது. Yes, yes அப்படின்னு சொல்லி வராது. So if you write like this, A, yes, yes, this is wrong. You are writing only one time. So this is assessment. Then principal, the letters வந்து repeat ஆகாமல் பார்த்துக்கணும். We are writing in roster form. Here exercise example exercise 1.1 which of the following are set. எதெல்லாம் set அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, the collection of prime numbers up to 100 அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா. ஸோ 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பரை we can define. 1 is not a prime number. So we start from 2. So 2, 3, 5, 7 etc. இடையில எல்லாமே ப்ரைம் நம்பரு. ஸோ தட் அப் டு 100ன்னு ஃபைனைட் செட்டாக இருக்குது. ஸோ ஃபைனைட் செட்டாக இருக்கிறப்ப லாஸ்ட்டில் 97. ஸோ ஈச் எலிமெண்ட் we can define it is a prime number. ஸோ it is a set. அது மட்டும் எழுதினா போதும், இதெல்லாம் கூட தேவையில்லாமல். தே ஆர் ஆஸ்கிங் வெதர் த ஃபாலோயிங் ஆர் செட் ஆர் நாட் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். ஸோ இட் இஸ் ஏ செட். இங்கே ரிச் அப்படிங்கிறது வி கான் டிஃபைன். யார் ரிச்சுங்கிறத எதை வச்சு நம்ம சொல்லுவோம், இவ்வளோ ரூபா அவங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ரிச்சுங்கிறது அந்த அப்ஜெக்டிவை வி கான் டிஃபைன். ரிச், புவர், தென் பியூட்டிஃபுல், குட், தென் பேட், இது எல்லாமே இந்த அப்ஜெக்டிவ்ஸ். இதை வந்து செட்டில் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ செட். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா we can count and say. So it is a set. It can be defined. The collection of good, இந்த இப்போவே ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து நாட் அ செட். தென் லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், நம்ம லிஸ்ட் பண்ணணும். இந்தியா ஐஎன்டி, திரும்ப ஐ எழுதக்கூடாது. திரும்ப ஐ எழுதுனா இட் இஸ் ராங். தென் இது அப்படி தான் ஸ்பெல்லிங் இருக்குது. தென் பேரலோகிராம் ரிப்பீட் ஆகாமல் we are writing. Then Czechoslovakia. Okay. Then consider the following set A, B and C. State whether true or false. So you see subdivision 1ல பாரு 18. இது ஏற்கனவே சொன்னால் இந்த மாதிரி இருந்தால் என்னன்னு சொன்னால் இஸ் an element of, இஸ் an element of, அல்லது யூ கேன் சே belongs to. எப்படி சொல்லலாம் அதர்வைஸ், பிலாங்ஸ், அதில் உள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 18 பாரு, 18 இங்கே இருக்கா செட் சியில் இல்லையா, சி செட் சியில் பாரு 18 இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. தென் 6 டஸ் நாட் பிலாங்கிங் டு ஏ, ஏல வந்து 6 இல்லை. ஸோ இட் இஸ் ட்ரூ. தென் 5 பிலாங்கிங் டு பி, பியில் பாரு 5 இருக்கா, இல்லை. ஸோ இட் இஸ் false. 0 belongs to B. 0 Bயில் இருக்குது அப்படிங்கிறாங்க, பார்க்கலாம். 0 வந்து Bயில் இல்லை. ஸோ இட் இஸ் false. ஸோ 14 belongs to C. 14 வந்து இருக்குது, ஆனால் இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா does not belong அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்படி அடிச்சிருக்கு, அது சரியாக இல்லைன்னு சொல்லி மறுபடியும் இப்படி இருக்குது. ஸோ இட் இஸ் false because 14 is there. 10 belongs to B. Bயில் 10 இருக்கான்னு பாரு, இருக்குது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. Now coming to the next one, fill in the blanks. 3 belongs to A. ஏல 3 வந்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லை, நம்ம அந்த டேஷை வந்து ஃபில் பண்ணணும். 3 எங்கே இருக்குது, ஏல இருக்குது. ஸோ வி ரைட் ஏ. தென் 14 எங்கே இருக்குது, ஹியர் 14 சியில் இருக்குது. ஸோ சி. தென் 18 பியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிள் வந்து நம்ம அந்த இடத்துல எழுதணும்.
பியில் பாரு 18 இருக்கா, இல்லை அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும், இப்படி போட்டு நடுவில் இந்த மாதிரி கிராஸ் பண்ணணும். தென் 4 பிலாங் டு பி. 4 இங்கே இருக்கா, இருக்குது. ஸோ பிலாங்ஸ் அப்படின்னா we are using this one.